தமிழருடைய தேசிய ஊடகமாம் ஐபிசி தமிழினுடைய வளர்ச்சியிலே தமிழ் மக்களுக்காக எழுதி தங்களுடைய இன்னுயிர்களை ஊடகத்துக்காகவும் இனத்துக்காகவும் அர்ப்பணித்த அனைத்து ஊடகவியலாளர்களையும் இந்த இடத்திலே தலை சாய்ந்து வணங்கிக் கொண்டு ஐபிசி தமிழ் தாய கலைய குடும்பத்துக்கும் உலகளாவிய இருக்கக்கூடிய எங்களுடைய ஐபிசி பணியாளர்களுக்கும் ஒரு ஊடகம் 26 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஒரு வெற்றி பாதையில் பயணிக்கிறது என்றால் அது நேயர்களாகிய எங்களுடைய ஐபிசி தமிழ் உறவுகள் தரக்கூடிய அந்த ஆதரவும் பங்களிப்பும் தான். அவர்களுக்கும் இந்த இடத்திலே எனது முதற்கண் நன்றி. எனக்கு இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, தயாநிதி என்ன காலமே ஏதோ தெரியாத அவர் விடியப்புறம் 5 மணிக்கு ஒரு மெசேஜ் பண்ணார். தம்பி இப்படி இங்கே நிற்கிறேன்னு ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு ஆளை இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லி, அப்போ எனக்கு உடனே யோசனை வந்துச்சு. திருப்பி அடிச்சேன், அண்ணன் இங்கே தான் நிற்கிறீங்களா, வாங்க ஆஃபீஸுக்கு, இந்த எங்களோட 26வது ஆண்டு விழான்னு சொல்லி. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தயாநிதி அணைய தெரியுமோ தெரியாது. ஈழ தேசத்தில் ஒரு தலை சிறந்த கலைஞன் அப்புக்குட்டி டி ராஜகோபால். அப்புக்குட்டி அண்ணைன்னு சொல்லி சொன்னால் எல்லாருக்குமே பழைய ஆக்கள் புதிய ஆக்கள் அண்டு இல்லை, அப்புக்குட்டி அண்ணையை தெரியாத ஆக்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது. அவருடைய சொந்த சகோதரர் சின்னக்குட்டி தயாநிதி அவர்கள் அண்ணாவும் தம்பியும் இருவருமாக புலம்பெயர்ந்த தேசத்தில் ஏறாத மேடைகள் இல்லை. ஆனால் அப்புக்குட்டி அண்ணையுடைய உடல்நிலை, அவருடைய வயது முதிர்மை, அதன் காரணமாக அவர் இப்பொழுது நகைச்சுவை நாடகங்களை கொஞ்சம் தவிர்த்திருக்கின்றார். ஆனால் அந்த இடத்தை நிவர்த்தி செய்து கொண்டிருக்கக்கூடியவர் அவருடைய சகோதரர் தயாநிதி அண்ணா. எங்களுடைய நிகழ்ச்சி எந்த நாட்டிலே நடக்குதோ முதல் கோல் அவருக்கு தான் போகும். அண்ணன் என்ன டேட்டில் உங்களுக்கு டைம் இருக்கா, இப்படி ஒரு நிகழ்ச்சி வச்சுருக்கிறோம், நீங்கள் கண்டிப்பாக வரணும். அவருடைய இன்னொரு நண்பரும் இருக்கிறார், தயாநிதி அண்ணையோட சேர்ந்து குணவாளன்னு சொல்லி அவர் 2 பேரும் தான் செய்வினோம். வந்துச்சினோம்டா ஒரு அரங்கை ஒரு கலாகாரத்தை வச்சு தான் போகணும். அந்த அளவுக்கு ஒரு கலைத்துவம் வாய்ந்த ஒரு கலைஞன். இன்று இந்த 26ஆம் ஆண்டிலே யாழ்ப்பாணத்தில் நிற்கிறது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி என்ன கேட்ட உடனே அவர் நிறைய வேலைகள் இருந்தது, அதையும் தாண்டி டப்பண்ண உடனே ஓடி இருந்தது. நன்றி. அதை இங்கே வந்திருக்கக்கூடிய எங்களுடைய மதக்குருக்கள் அவர்களுக்கும் நன்றி. 26 ஆண்டுகளாக ஒரு ஊடகம் ஒரு வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க என்பது அவ்வளோ ஒரு இலகுவான காரியம் அல்ல. உங்களுக்கு தெரியும், ஒரு ஊடகத்தை வைத்து நடத்துவது என்பது ஒரு முள்படுக்கையிலே படுத்திருப்பது போன்று. இங்கால திரும்பினாலும் பிரச்சனை, அங்கால திரும்பினாலும் பிரச்சனை, எல்லா வளத்தாலையும் ஏராளமான பிரச்சனைகள் வரும். இந்த ஊடகத்துக்குள் அதாவது பாஸ்கரனாகி நான் வருவதற்கான காரணம் திரு பராபிரபாவை இந்த இடத்திலே நினைத்து பார்க்கின்றேன், நன்றி கூறுகின்றேன். அவருக்கும் எனக்குமான தொடர்புகள் நீண்ட காலமாக இல்லை, ஆனால் இருந்தாலும் அவர்களுடைய நினைவுகள் எப்பொழுதும் போகும். இந்த ஐபிசி தமிழ் ஊடகத்துக்கு ஒரு பெரிய தாற்பயம் இருக்கிறது. அதாவது 1997ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊடகம் ஒரு பெரிய ஒரு கனவுகளை சுமந்த ஊடகமாக, இந்த தேச விடுதலையை நோக்கிய பயணமாக ஏராளமான மக்கள் மத்தியிலே இன்று இந்த ஐபிசி தமிழ் ஒரு உலகளாவிய ஒரு பிராண்ட், ஒரு அடையாளமாக திகழ்வது என்று சொல்லி சொன்னால் அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அது ஆரம்ப காலத்திலே இருந்து அதனுடைய பயணித்தவர்களை நான் நினைத்து பார்க்கின்றேன். குறிப்பாக தாசியஸ் மாஸ்டர் அவருடைய சேர்ந்த குலாம், அதே போன்று எஸ்கே ராஜன் அண்ணன், பராபிரபா, சுமதி சுரேசன், எம்பி ஆரோக்கியநாதன், போல் சுகி, அதே போன்று செல்லத்துறை நாவரசன், சதீஷ், தினேஷ், சாம் பிரதீபன், ரஜிதாக்கா, இதே போன்று ஏராளமான பணியாளர்கள் இந்த 26 ஆண்டுகளிலே இந்த ஊடகத்தை கடந்து சென்றிருக்கின்றார்கள். இன்னும் சிலர் ஊடகத்திலே தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சிலர் ஊடகத்தில் இல்லாட்டிலும் கூட இந்த ஊடகம் சார்ந்து நிறைய பணிகளை வெளியிலிருந்து ஆற்றி கொண்டிருக்கின்றார்கள். இதில் எல்லோருடைய பெயர்களையும் குறிப்பிடவில்லை, ஆனால் ஒரு சில மனதிலே பட்ட பெயர்களை குறிப்பிட்டதை யாரையும் தவறாக நினைக்க வேண்டாம். ஸோ இந்த ஊடகம் ஒரு வானொலியாக ஆரம்பிக்கப்பட்ட ஊடகம்
இன்று உலகத் தமிழர் பரப்பிலே ஒரு பரந்து விரிந்த ஒரு ஊடகமாக பெருமையோடு சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு அடையாளம் மிக்க ஊடகமாக தமிழருக்கு நான் எப்பொழுதும் யோசிப்பது ஒன்று. தமிழருடைய அடையாளமாக ஏராளமான பிராண்டுகள், ஏராளமான பெயர்களை பதிக்கப்பட வேண்டும். அது சொல்லும் அளவுக்கு இன்னும் நாங்கள் அந்த அளவு தூரத்துக்கு ஒரு உலகளாவிய ரீதியிலே தமிழருடைய அடையாளமாக நிறுவனங்கள் பெரிதளவில் இல்லை. புலம்பெயர்ந்த தேசத்திலே சில நிறுவனங்கள் இருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழர்களும் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு பிராண்ட் என்று சொல்லுவோம். இது எங்களுடைய பிராண்ட், எங்களுடைய இனத்தினுடைய பிராண்ட். அந்த வகையிலே நான் எப்பொழுதும் பெருமையாக பார்ப்பது ஐபிசி தமிழ் அண்ட் லங்காஸ்ரீ. இந்த ரெண்டு பிராண்டை, ரெண்டு அடையாளங்களையும் ஒரு உயரிய நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும், தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டும். இது தலைமுறைகள் தாண்டி இந்த ஊடகம் இருக்க வேண்டும். இனத்தினுடைய விடுதலை நோக்கி பயணிக்க வேண்டும். தேசத்தில் ஏற்படக்கூடிய வலிகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஊடகமாக இருக்க வேண்டும். பாதைகள் மாறுகின்ற போதெல்லாம் அதை நேர்வழிப்படுத்தக்கூடிய ஊடகமாக இருக்க வேண்டும். சமூகத்திலே நல்ல சிந்தனைகளை விதைக்க வேண்டும். சமூகத்திலே பெரிய மாற்றங்களை உருவாக்க வேண்டும். இவற்றுக்கான ஒரு மூல காரணமாக இருக்கக்கூடியது இந்த ஊடகம். ஆனால் இந்த ஊடகத்தை வெளியிருப்பவர்கள் விமர்சிப்பார்கள். அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்று சொல்லிச்சினால் எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தாலும் எல்லோரையும் திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு இதையுமே சாதித்து விட முடியாது. ஒருவர் மீது 10 பேர் அன்பு கொண்டால் 20 பேர் எதிர்ப்பு கொண்டவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அது மனித இயல்பு. எனக்கு ஒருவரை பிடிக்கிறது என்பதற்காக எல்லோருக்கும் அவரை பிடிக்க வேண்டும் என்றும் இல்லை, அல்ல அவருக்கு ஒருவரை பிடிக்கிறதுக்கு எனக்கும் அவரை பிடிக்க வேண்டும் என்று இல்லை. அதே போன்றுதான் ஒரு ஊடகத்தை 100 பேர் நேசிக்கிறாண்டா 10 பேர் விமர்சிக்கத்தான் செய்வார்கள். அதையெல்லாம் ஒரு பொருட்டாக எடுக்காது. எடுத்த காரியம் யாவலும் வெற்றி. ஒரு இனத்தினுடைய உன்னத விடுதலை நோக்கத்துக்கான பயணம், தமிழுக்கான முக்கியத்துவம், தலைமுறைகள் தாண்டி தமிழை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதற்கான ஒரு தளமாக இது பயணிக்க வேண்டும். இதில் இருக்கக்கூடியவர்கள் அடுத்த தலைமுறையை உருவாக்க வேண்டும். அடுத்த தலைமுறையை இந்த ஊடகத்தில் அவர்களையும் இணைத்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கான ஒரு பயிற்சி பட்டறை அளிக்கப்பட வேண்டும். ஏராளமான எண்ணக்கருக்களோடு தான் இந்த ஊடகம் பயணித்து கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், சமீபத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி என்பது ஒவ்வொரு ஊடகத்துக்கும் பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும். அது ஐபிசிக்கும் ஏற்பட்டது. ஐபிசி என்பது ஒரு 10 பேர் 20 பேரை கொண்ட ஒரு சிறிய ஊடக வலையமைப்பு அல்ல. ஐபிசி தமிழ் லங்காஸ்ரீ குழுமம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 300 பணியாட்களை கொண்ட ஒரு பெரிய ஊடக நிறுவனம். அது யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல, அது பல இடங்களிலே பரிணாம வளர்ச்சியோடு பயணிக்கக்கூடிய ஒரு ஊடகம். குறிப்பாக தமிழகத்திலே சென்னையிலே பார்த்திங்கன்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட பணியாட்களை கொண்டு இயங்கக்கூடிய ஒரு ஊடகம். இன்று தமிழ்நாட்டிலும் கூட ஒரு ஐபிசி தமிழ் என்றால் ஒரு கணிசமான தமிழர்களுக்கு தெரியக்கூடிய ஒரு ஊடகமாக மாறிக்கொண்டு வருகிறது, வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகின்றது. அது தொலைக்காட்சியாக இல்லாட்டிலும் கூட இணைய வழியூடாக எங்களுடைய நிகழ்ச்சிகள் பெறுபேறுமிக்க நிகழ்ச்சிகளாக, மற்றவர்கள் விரும்பி பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகளாக, வித்தியாசமான நிகழ்ச்சிகளாக பரிணமித்து கொண்டு வருகின்றது. அந்த அடிப்படையிலே இப்பொழுது தொலைக்காட்சி ஒன்று வைத்து நடத்துவது என்பதை விட இணைய வழியூடாக யூடியூப் தான் இப்பொழுது எல்லோருடைய பாவனையிலையும் அதிகமாக இருக்கிற அந்த யூடியூப் தளத்திலே ஐபிசி தமிழ், சினி உலகம் போன்ற சைட்டுகள் தமிழ்நாட்டிலே மிகவும் ஒரு உன்னத வளர்ச்சியையும் ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு ஊடகமாகவும் வளர்ந்து வருகின்றது. அதுக்காகவும் ஏராளமானோடைய கடின உழைப்பு இருக்கிறது. இது எல்லாமே எங்களுடைய இந்த ஐபிசி தமிழ் குடும்பம் தாயகத்திலே மட்டுமல்ல, புலம்பெயர்ந்த தேசத்திலே மட்டுமல்ல, உலகெங்கும் தமிழர்கள் எங்கெல்லாம் பரவி வாழுகின்றார்களோ அவர்களுடைய மனங்களிலே, அவர்களுடைய இதயங்களிலே இந்த ஐபிசி தமிழ் என்கின்ற இந்த 3 எழுத்து தாரக மந்திரம், அந்த தமிழ் போய் சேர வேண்டும் என்பதற்காக ஏராளமான அர்ப்பணிப்புகள், ஏராளமான பண விரயங்கள், பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாத்தையும் தாண்டி இது தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டும் என்பதற்காக ஏராளமானவர்கள் தங்களுடைய கடின உழைப்பை இதுக்காக போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த இடத்திலே நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இந்த ஊடகம் வந்து சொல்லிவிடும் அது பாஸ்கரன் அது அவர் தலைவர் அவர் வச்சிருக்கிற அப்படின்னு இல்லை. இங்கே தலைவர்கள் அண்டு எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு தலைவர் தான் இருந்தவர். நாங்கள் எல்லோருமே வந்து ஐபிசி தமிழுடைய பணியாளர்கள் நெறியாளர்களே தவிர இங்கே தலைவர்கள் அப்படின்னு எல்லாம் இல்லை. இது என்னுடைய கடமை மட்டுமல்ல, இது இந்த ஊடகத்திலே பணியாற்றக்கூடியவர்களுடைய கடமை மட்டுமல்ல, இது ஒட்டுமொத்த தமிழினத்தினுடைய கடமை. இந்த ஊடகத்தை வந்து தொடர்ச்சியாக முன்னகர்த்தி செல்வதும் இந்த ஊடகத்தை வந்து ஒரு பெருமதிமிக்க ஒரு இனத்தினுடைய விருட்சமாக இதை வளர்த்தெடுக்க வேண்டியதும் எங்களுடைய இனத்தினுடைய தேவை. காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு இனத்திற்கு ஏற்படக்கூடிய அவலங்கள், அந்த அவலங்களை வெளியிலே கொண்டு சேர்க்கக்கூடிய தளம் ஒரு ஊடகம். அந்த ஊடகங்கள் வந்து எங்களுக்கு இறுதிக்கட்டங்களில் 2009ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற இருக்கக்கூடிய அந்த இன அழிப்பின் காலகட்டங்களில் ஒரு இன்று ஐபிசி இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு உலகத்தரம் வாய்ந்த அல்ல உலகளாவிய ஊடகங்களோடு தொடர்புடைய ஒரு ஊடகம் இருக்குமாக இருந்தால் ஒரு கணிசமான உயிர்களை காப்பாற்றியிருக்க முடியுமோ என்கின்ற ஆதங்கம் எப்பொழுதுமே மனதுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு அந்த நேரங்களிலே இங்கே இருந்து வரக்கூடிய செய்திகள் இருந்தன, அந்த ஃபுட்டேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த கொடூரங்கள் இருந்தன. ஆனால் அதை வந்து வெளியுலகுக்கு காவி செல்லக்கூடிய அந்த தரம் வாய்ந்த ஊடகங்கள் அந்த நேரத்தில் இருக்கவில்லை. இருந்த ஊடகங்கள் எல்லாமே ஒரு குறுகிய வட்டத்துக்குள் இருந்ததனால் அது ஒரு பெரிய அளவிலே அதை பிரச்சாரம் செய்ய முடியவில்லை. அதனாலேயே ஏராளமான உயிர்கள் கண்ணுக்கு முன்னே மாய்ந்தன. ஸோ இன்னொரு முறை ஒரு இனத்தின் மீது ஒரு ஆக்கிரமிப்பு, ஒரு கொடூரம் நடக்கின்ற பொழுது அதை சர்வதேச ரீதியாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு கட்டமைப்பை கொண்ட ஒரு ஊடகம் தமிழர் தரப்பிலே உருவாக்கப்பட வேண்டும். தமிழர் எல்லாம் சொல்வார்கள், ஒரு வீட்டுக்கு 4 தூண்கள் முக்கியம்னு. அந்த 4 தூண்களிலே ஒரு தூண்களாக இந்த ஊடகத்தை பார்க்கின்றேன். அதாவது அது ஐபிசியாக இருக்கலாம், வேறு ஊடகங்களாக இருக்கலாம். அது தமிழருக்கான ஊடகமாக நான் அந்த ஊடகத்தை பார்க்கின்றேன். எங்கள் மீது திணிக்கப்படுகின்ற கொடூரங்கள், எங்கள் மீது விதிக்கப்படுகின்ற அடாவடிகள் இதுவற்றை வந்து வெளியுலகு கொண்டு செல்வதற்கு ஊடகம் வந்து இன்றியமையாதது. அந்த ஊடகம் வந்து எப்பொழுதும் சுயாதீனமாகவும் தன்னிச்சையாகவும் வெளியிலே செய்திகளை காவி செல்லுகின்ற பொழுது அந்த இனத்துக்கு ஏற்படுகின்ற அந்த கொடூரங்கள் கொடுமைகள் வந்து ஓரளவுக்கு தணிக்கப்படும், குறைக்கப்படும் என்பது ஒரு என்னுடைய பார்வை. ஸோ அதனால் இந்த ஊடகத்தினுடைய தாற்பயம் என்பது இன்றியமையாதது. இதிலும் எங்களுடைய பணியாளர்களுக்கும் இந்த இடத்துல 26 ஆண்டுகளை தாண்டி வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் சொல்லக்கூடிய விடயங்கள், தன்னிச்சையாக சிந்தியுங்கள். ஒருவர் செய்வதை இன்னொருவர் காப்பி பண்ண வேண்டும் என்று சொல்லி யோசிக்காதீங்கள். இனம் சார்ந்து சிந்தியுங்கள், சமூக முன்னேற்றம் சார்ந்து சிந்தியுங்கள், அதுக்கான நிகழ்ச்சிகளை தயாரியுங்கள். ஐபிசியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் என்னென்னு சொன்னால், உங்களுக்கு கடுமையான வரையறைகள் இருக்காது. உங்களுடைய திறமைகளுக்கான முக்கியத்துவம் வந்து எப்போவுமே ஐபிசிக்கு எப்போவுமே அதுக்கான கதவுகள் திறந்திருக்கும். இங்கே ஏராளமான ஆக்கள் நீங்கள் உங்களுடைய திறமை நூலாகத்தான் முன்னுக்கு வந்த நீங்கள். நல்ல எண்ணங்கள், சமூக மாற்றங்கள், சமூக நெறிப்படுத்தல்கள், இந்த மாதிரியான விடயங்களுக்கு நீங்கள் தரக்கூடிய அந்த ஆதரவுக்கு எப்பொழுதுமே ஐபிசி தமிழ் இடையூறாக இருக்காது. அது உங்களுக்கான ஒரு படிகளாகவே இருக்கும். நீங்கள் சிந்திக்கின்ற பொழுது எப்போவுமே எங்களுடைய இனம் சார்ந்து சிந்தியுங்கள், எங்களுடைய அடுத்த தலைமுறை சார்ந்து சிந்தியுங்கள், எங்களுடைய இன விடுதலை சார்ந்து சிந்தியுங்கள், எங்களுடைய சமூக ஒழுக்கம் சார்ந்து சிந்தியுங்கள். இந்த சமூகத்தை வந்து ஒரு கட்டுக்கோப்பான சமூகமாக மாற்ற வேண்டும் என்று சிந்தியுங்கள். அது சார்ந்த நிகழ்ச்சிகளை தயாரியுங்கள். எப்பொழுதுமே வந்து மண்ணையும் மக்களையும் நேசியுங்கள். அவர்களுக்கு நீங்கள் வாழ்கின்ற நாட்களிலே எண்ணத்தை விட்டுட்டு போகலாம் அல்ல எண்ணத்தை செய்துட்டு போகலாம் என்று சிந்தியுங்கள். நாங்கள் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட இனம், இன்னும் ஒடுங்கி போகாமல் நிமிர்ந்து நிற்பதற்கும் எழுந்து நிற்பதற்கும் இந்த ஊடக பணியாளர்கள், ஊடக பணி என்பது ஒரு மிக அற்புதமான பணி. அந்த ஊடக பணியினூடாக மாற்ற முடியாது எதுவுமே இல்லை. நிறைய விஷயங்களை மாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்கள் எல்லோருக்கும் 26வது ஆண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.